வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 427.6 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 426 சப்போர்ட்டாக வச்சு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லை 426 ஒரு முக்கியமான இடம், இதை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் ஓரளவு செல் சிக்னல் கொடுத்து நமக்கு ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு அதை பலன் கொடுக்காம இறுதியாக 246ஐயும் டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் படிப்படியாக பார்த்தோன்னா இந்த ஹை எல்லாம் தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருந்தது. இறுதியாக 226ஐயும் பிரேக் பண்ணி 226லேயே காப்பர் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். மொத்தமாக நம்ம நேற்று மார்க்கெட்டில் நடந்தது பார்த்தோன்னா ஒரு சில இடங்களை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையும் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நமக்கு எல்லாம் செல் சிக்னல் கொடுத்து நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் ட்ரேட் பண்ண உதவியாக வச்சுருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 226 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ட்ரேடிங் கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஓரளவு நல்ல லாபமும் கிடைத்தது. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற இடத்துல இறங்குது. காப்பரில் தொடர்ந்து ட்ரேட் பண்ணுற ட்ரேடராக இருந்திருந்தால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கன்சாலிடேஷன் அப்படின்றது காப்பரில் எப்படி இருக்கும் அப்படின்றது. அதனால் நம்மளுடைய திட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா இந்த 227.5 அப்படின்ற இடம் நம்மளோட மூவிங் ஆவரேஜை குறிக்குது. இந்த ஜோனுக்கு மேலே போய் காப்பர் மார்க்கெட் பை சிக்னல் கொடுத்தா பை பண்ணிவிட்டு இந்த 226 கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அது ஓரளவு நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் சரிவை சந்தித்து 222 அப்படின்ற அடுத்த மிக முக்கியமான சப்போர்ட் ஜோனை நோக்கி காப்பர் மார்க்கெட் வரும். 222 சஸ்டெயின் பண்ண முடியல, அதால் தொடர்ந்து தக்க வைக்க முடியல அப்படின்னா காப்பர் மார்க்கெட் அதோடைய சரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பலமுறை சொல்லியிருக்கோம், இந்த 226, 22 அப்படின்லாம் காப்பர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.